ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். முழுமுதற் கடவுளாம் விநாயக பெருமான் வாழ்வில் ஏற்படுகின்ற எத்தனையோ தடைகள், துன்பங்கள், இப்படி எது வந்தாலும் அதை நீக்கக்கூடிய தெய்வம்தான் முழுமுதற் கடவுள் விநாயக பெருமான். பக்தர்களின் வாழ்வில் ஏற்படும் விக்னங்களை நீக்கி அருளக்கூடியவர் என்பதால் தான் இவருக்கு விக்னேஸ்வரன் என்ற பெயர் உண்டாயிற்று. விநாயகரை தினம்தோறும் வழிபட்டு அவருக்குரிய பரிகாரத்தை முறையாக செய்து வந்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. எவ்வளவுதான் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்தாலும் கூட நாம் நினைக்கும் காரியம் நடக்குமா? நம்முடைய வேண்டுதல்களை விநாயகர் நிறைவேற்றி வைப்பாரா? நாம் நினைத்தது நடக்காமல் போனால் என்ன செய்வது? இப்படி பலவிதமான சந்தேகங்களும் மனதிற்குள் இருக்கத்தானே செய்யும். இந்த எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றலாக மாறி நம்முடைய வீட்டிற்குள்ளும் நிறைந்து கொள்ளும். இதுவே நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் தடுத்துவிடும். இதுபோக நம்முடைய கர்மாவும் நாம் நினைப்பதற்கு நேர்மாறாக நடப்பதற்கும் காரணமாக அமைந்துவிடும். வேலை, படிப்பு, திருமணம், குழந்தை வரம் என நாம் நினைத்தது அனைத்தையும் தடங்கள் இன்றி முன்னின்று நடத்தி வைக்கும் வல்லமை படைத்த அற்புத தெய்வம்தான் விநாயக பெருமான். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. அப்படி அந்த கோயில்களில் எல்லாம் விநாயகரே முதல் தெய்வமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். அப்படிப்பட்ட அற்புத தெய்வமான விநாயக பெருமானை பெரிய பொருட்செலவில் இல்லாமல் சிறு மஞ்சளை பிடித்து வைத்து எளிய முறையில் வழிபட்டால் கூட பலன்களை அள்ளி தருவதில் வல்லவர். ஏதாவது ஒரு கிழமையில் விநாயகர் வழிபாட்டினை துவங்க வேண்டும். அதிலிருந்து சரியாக 7 நாட்கள் தொடர்ந்து தடையில்லாமல் இந்த வழிபாட்டினை செய்ய வேண்டும். வீட்டில் உள்ள விநாயகர் படம் அல்லது கோவிலில் உள்ள விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் படைத்து தீபம் ஏற்றுங்கள். இந்த தீபத்தின் திரியில் வெற்றிவேரையும் சேர்த்து திரித்து விளக்கேற்ற வேண்டுமாம். வெற்றிவேர் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கக்கூடியதாகும். நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகர் மூல மந்திரம் மற்றும் காயத்ரி மந்திரத்தை 11 முறை சொல்லி வழிபட வேண்டுமாம். விநாயகர் காயத்ரி மந்திரம்: ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்த் பிரசோதயாத். இந்த மந்திரங்களை சொல்லி விநாயகரின் காலடியில் சிறிது அருகம்புல்லை வைத்து வழிபடுங்கள். தினமும் இந்த அருகம்புல்லை மாற்றிவிட்டு புதிய அருகம்புல் வைத்து வழிபட வேண்டும். நைவேத்தியமாக 2 ஏலக்காய் மற்றும் தண்ணீரை வைத்து வழிபட வேண்டும். ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வந்தால் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். மீண்டும் மற்றொரு ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.